ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்துல அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார். வந்தது என்னவோ அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு தான். ஆனா டிடிவி தினகரன் வந்து சந்திக்க போறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அரசலா வந்து செய்திகள் வந்தது. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை வந்து சந்திப்பாரு அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டது. ஓபிஎஸ் அவர்களும் ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஏன்னா கடந்த ஏப்ரல் 11 அமித்ஷா இங்க சென்னைக்கு வரும்பொழுது என்னை கூப்பிட்டு பேசல, என்ன பார்க்கல, என் கூட ஒரு கப் காஃபி கூட குடிக்கல, நான் ரொம்ப வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, தன்னுடைய அதிருப்தி என்ன பண்ணாரு வெளிப்படுத்தினார். ஆனா இத வந்து பாத்தீங்கன்னா பாஜக உற்று நோக்கி பார்த்துச்சு. எப்படி இருந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை விட்டுடக்கூடாது அப்படின்னு தான் முந்தி கட்டின்னு வந்து என்ன பண்ணாரு, நயினார் நாகேந்திரன் வந்து என்ன பண்ணாருன்னா, ஏங்க அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறாரு, அவரை யாருமே பிரிக்கலாம் முடியாது, அவரை யாருங்க பிரிச்சா, அதெல்லாம் பிரிக்க முடியாதுங்க, அவர் என்னைக்குமே பாஜகவுடைய தீவிர விசுவாசி அப்படின்ற ரேஞ்சில கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன பண்ணாரு சொன்னார், நாங்க ஒரே கூட்டுக்குள்ள இருக்கிற கிளிகள், எங்களை யாரை பிரிக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சில தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை விட்டு கொடுக்காம பேசினார். ஆனா இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு லைட்டா வருத்தம் தான் இருந்தது. என்ன கூப்பிட்டு பேசல, இபிஎஸ் ரொம்ப முக்கியமா, இபிஎஸ் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டு இல்ல உறவுன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு போனாரு. ஆனா நாங்க தான் பாஜக கூட இருந்தோம், ஆனா எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இபிஎஸ் சந்திச்சுட்டு போயிருக்காரு, எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டை வச்சு ஓப்பனாவே சொன்னாரு. ஆனா இந்த தடவை மதுரைக்கு வரும்போது தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணி தான் ஐயா அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாரு, மதுரைக்கு வந்து திமுக எப்படி ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுக்கு அச்சாணியா மதுரையில வந்து என்ன பண்ணாங்க, அந்த பொதுக்குழு கூட்டினாங்க. சோ இந்த அளவுக்கு அதாவது போட்டா போட்டிக்கு நாங்களும் பொதுக்கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாரு, மதுரையை போக்கஸ் பண்ணி தென் மாவட்டங்களில் இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் வந்தாரு. தென் மாவட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ஆதரவு இருக்குதா ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்குதானா சந்தேகமே பட வேண்டாம், ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் ஆதரவு இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை முழுசா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுக இரட்டை இலை சின்னம் வந்து 3வது இடத்துக்கு வர்றத வேலைகளை நம்ம பார்த்தோம். ஒரு சில இடத்துல எல்லாம் டெபாசிட் எழுந்தாங்க, 4வது இடத்துக்குலாம் போனாங்க, அது வேற விஷயம். ஆனா 2வது இடத்துல திமுக அடுத்தது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் அதே போல டிடிவி தினகரனும் இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க இருந்தாங்க. இபிஎஸ் வந்து வரவே இல்லை அப்படின்ற ஒரு டைம்ல சோ தென் மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய வாய்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து தென் மாவட்டங்களை கவர்ற விதமா ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கலாம். அது மாத்திரம் இல்ல, ஏப்ரல் மாசம் வந்து ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காம போனதை ஓபிஎஸ் அவர்களே வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தினால இந்த தடவை ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு கூல் படுத்திடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் வந்தாரு. ஆனா இருந்தாலும் இபிஎஸ் போட்ட கட்டளையின்படி அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாரு, ஓபிஎஸ் சந்திக்கல. இதனால ரொம்பவே வெக்ஸ் ஆயிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். கடந்த முறை தான் நீங்க வந்தீங்க, சென்னைக்கு வந்தீங்க, என்ன கூப்பிடல, ஒரு கப் காஃபி கூட என் கூட நின்று நீங்க குடிக்கல, ஆனா இன்னைக்கு தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணி வந்திருக்கீங்க, எனக்கு தென் மாவட்டங்களை எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இருந்தாலும் என்னையும் டிடிவி தினகரன் நீங்க சந்திக்கவே இல்லையே, இதை எப்படி என்னால ஜீர்ணிச்சிக்க முடியல, இதை நீங்க என்ன பண்றதுன்னு நீங்க ஏங்க இபிஎஸ் பேச்சே கேட்டு இருக்கீங்க, எங்களை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, கதிர் இருக்கிறதா நம்மளுக்கு தகவல், ரகசிய தகவல் இருக்கு. இப்ப எப்படின்னா அதிருப்தி மேல அதிருப்தி. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பா நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு, ஐயா தயவு செய்து நம்மளுக்கு பாஜக வேண்டவே வேண்டாம், நீங்க தயவு செய்து வெளியே வந்துருங்க, வெளியே வந்து 3வதா ஒரு அணியை உருவாக்குங்க, உங்க தலைமையிலே நீங்க உருவாக்குங்க, விஜய் வந்து சேர்த்துக்கங்க, தேமுதிக சேர்த்துக்க, ஐயா உங்களுக்குன்னு நிறைய வாய்ஸ் இருக்குயா, உங்க பவர் உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, நீங்க மட்டும் பாஜக இல்லாம தனியா வந்து நின்னீங்கன்னா அடுத்த எதிர்கட்சி தலைவர் நீங்க தான் அப்படின்ற ரேஞ்சில இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பா நிர்வாகிகள்லாம் ஓபிஎஸ்க்கு ரகசிய தகவல் கொடுத்திருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான ஆதரவும் பவரும் அவருக்கு தெரியல. ஆனா வெளியில இருந்து பாக்குற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இவ்வளவு ஏன் அதிமுகவோட அடிமுட்ட தொண்டருக்கு தெரியுதுங்க ஓபிஎஸ் ஓட மகிமை என்ன அப்படின்னு. இபிஎஸ் காட்டிலும் ஓபிஎஸ்க்கு தான் அதிக வாய்ஸ் இருக்கு, அவருக்கு தான் அதிக பவர் இருக்கு. உண்மையான அம்மாவுடைய விசுவாசிகள் எல்லாருமே
இபிஎஸ்ஐ காட்டிலும் ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவா நிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா, சமீப காலமா ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, ஐயா ஓபிஎஸ்ஐ பற்றி இபிஎஸ் அவர்களே சொல்லி இருக்கிறாரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஆட்ஸ்ஆஃப்ங்க. அவருக்கு வந்து ஒரு மாமனிதருங்க. அவரை மாதிரிலாம் யாருமே வந்து அதிமுகவுக்காக இல்ல தியாகம் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன். ஆனா இருந்தாலும் அவர் வந்து சசிகலாவோட டிடிவி தினகரன் கூட இருக்கிறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் நெருடலா இருக்குது. அவரு மட்டும் அவங்களுக்கு ஆதரவா இல்ல, தனியா நிக்கிறேன், தர்ம யுத்தம் பண்ண மாதிரி தனியா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமா அவரை கூப்பிட்டு பழையபடி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் தயாராயிட்டேங்க. ஏன்னா எனக்கு தெரியுதுங்க கட்சி நிலைமை எப்படி போகுது அப்படின்றத. ஐயா இபிஎஸ் அவர்களே சொன்னதா தகவல் பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல. அதிமுக ஒருமை மீட்பு குழு நிர்வாகிகள் மூலமா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி தகவல் தான் என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பவர் என்னன்னு அவருக்கே தெரியல. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, பாஜகவுடைய பிடியில இருக்கிறாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவா இருக்கு. உண்மையிலேயே ஐயா நீங்க வந்து பாஜகவுடைய பிடியில இல்லாம வெளியே வாங்க. வெளியே வந்து உங்க தலைமையில ஒரு டீமை உருவாக்குங்க. விஜயை சேர்த்துக்குங்க, தேமுதிக சேர்த்துங்க, பாமக நிச்சயமா பாமக வருங்க. ஏன்னா பாமக என்ன தெரியுமா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடாது. அவங்க என்னன்னா ஏதோ ஒரு திராவிட கட்சியில அவங்க இருக்கணும். தன்னுடைய கட்சியை வந்து என்ன பண்ணும், அவங்க வந்து மாநில அந்தஸ்தை இழந்துட்டாங்க. இப்ப திரும்பவும் அந்த அங்கீகாரத்தை பெறுறதுக்கு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, செயல்பட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமா பாஜக இருந்து பிரிஞ்சு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், பாமக, விஜய், அப்புறம் தேமுதிக இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து, அதாவது பாஜக மேல அதிருப்தியில இருப்பாங்களா, இந்த கட்சியெல்லாம் ஒருங்கிணைச்சு ஐயா மூன்றாவது அணி உருவாக்கினா அடுத்த எதிர்கட்சி தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. கொஞ்சம் டஃப்பாவும் இருக்கும், திமுகவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கிற அளவுக்கு இந்த கூட்டணி இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இதை செயல்படுத்த விடாம பாஜக மும்முரமா என்ன பண்றாங்க, காய்களை நகர்த்திட்டு வராங்க. அது எப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி இப்படிதான் இருக்கணும், திமுக கூட்டணி இப்படிதான் இருக்கணும். இதை தவிர்த்து மூன்றாவது ஒரு அணியை வந்துட்டு இது வந்து பாஜகவுக்கு ரொம்ப டிராபேக்கா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் பாஜக என்ன பண்றாங்கன்னா காய்களை சூப்பரா நகர்த்திட்டு வராங்க. சோ இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக மேல உண்மையிலே வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதா தான் நம்மளுக்கு தகவல் வருது. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்து ஓபிஎஸ் அவர்களை நீங்க வந்து ரொம்ப அவமானப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பாஜகவுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கு. ஏன்னா நீங்க வந்து வந்தீங்க, தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ண வரீங்க, தென் மாவட்டங்களை பவர்ஃபுல்லா யார் இருக்கா அந்த தலைவரை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும், அவரை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆனர் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் அவர் கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். நீங்க வந்து அதுமே நடத்தாம இபிஎஸ்க்கு வச்ச ஒரு கோரிக்கையினால நீங்க இது மாதிரிலாம் பண்றது வந்து ரொம்ப சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் பாஜக மேல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதுல அதாவது இப்படியே போயிருந்ததுன்னா பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இதன் மத்தியில நான் சொன்ன மாதிரி தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் எல்லாமே பாஜக வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில இறங்கி இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய பவர் வந்து என்ன அப்படின்றது வந்து நான் அவருக்கு தெரியுதே இல்லையோ, வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கு தெரியுதுல. ஏன்னா நாடாளுமன்றத்துல அவர் வாங்கின ஓட்டு எவ்வளவு பெரிய நெருக்கடியிலாங்க, எத்தனை ஓபிஎஸ் வந்து நின்னாங்க, 5 ஓபிஎஸ் நின்னாங்க, பலாப்பழ சின்ன மாதிரியே நிறைய பழத்தை வாங்கி நின்னாங்க. ஆனா எப்படினாலும் அது முறியடிச்சு ஐயா அவர்கள் வந்து 2வது இடத்துல வந்தார்ல. கம்மியான வாக்கு சொற்ப எண்ணில்தான் ஒரு தோத்தரக்கண்டி ரொம்ப பெரிய வித்தியாசம். ஆனா இருந்தாலும் அதிமுக இரட்டை இலை சின்னம் இபிஎஸ் கிட்ட இருந்தும் அந்த இரட்டை இலை சின்னத்தை தோக்கடிச்சு இவரால வர முடிஞ்சதுல, அதுதாங்க ஓபிஎஸ் உடைய பவர் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, உண்மையிலே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நம்புறாங்க. சோ ஐயா அவர்கள் முடிவு எடுக்கணும், சீக்கிரமா வந்து என்ன பண்ண முடிவு எடுத்து அதிரடியான ஒரு முடிவு எடுத்து மூன்றாவது ஒரு அணியை ஐயா தலைமையில கூட்டி அதை உருவாக்கி எலெக்ஷன்ல நிக்கணும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சரியான சம்மட்டடி நீங்க கொடுக்கறதுக்கான டைம் இதுதான் ஐயா அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களாம் குரல் கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு ஐயா ஓபிஎஸ் தரப்புல இருந்து என்ன பதில் வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் சென்னையை அடுத்து இப்ப மதுரைக்கு வந்தோம், ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காம போயிருக்கிறாரு. இது ஓபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப அதிருப்தியில இருக்கு. அவருக்கு அதிருப்தியில இருக்குதோ, ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க, எங்க ஐயாவை சந்திக்காம போயிட்டாரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு. சோ இதன் விளைவா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடாது, அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.